உங்களுக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? அளவுக்குலாம் ஒண்ணும் பெருசா இல்ல. யூஷுவல் ரெகுலர் ஒர்க் தான். ஆமா, ஏன் கேக்குற? நாம எல்லாரும் கொஞ்சம் அவுட்டிங் போலாமா? நீங்க, நான், மயு. ஆமா, நம்ம எங்க போறோம்? ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட் இருக்குல்ல, அங்கதான். இன்னைக்கு டே ஃபுல்லா அங்கதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த அவுட்டிங் இதெல்லாம் போறதுக்கு எனக்கும் இஷ்டம் தான். நிலைமை உனக்கு தெரியும்ல. எனவே இனியா அந்த டான்ஸ் காம்படிஷன்ல 3வது பிளேஸ் வந்ததுனால ரொம்ப அப்செட்டா இருக்கா. இப்ப நம்மளாம் ரெசார்ட் அதுன்னு பேசினா அது தப்பாயிடாது. நாம 3 பேர் மட்டும் இல்ல கோபி. ஆ, நீங்க, நான், மயு, உங்க பசங்க, உங்க மருமகளுங்க, உங்க அம்மா பாக்யா எல்லாரும் போறோம். நாம எல்லாரும் ரெசார்ட்டுக்கு அவுட்டிங்கா? நான் பாக்யா கிட்ட பேசிட்டேன். அவங்க வரதா சொல்லிருக்காங்க. மத்தவங்க கிட்ட நான் பேச முடியாது. நீங்க தான் பேசணும். பேசுறேன். பட் எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு பிளான்? நான் அரேஞ்ச் பண்ண அவுட்டிங்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வரமாட்டாங்க கோபி. உடனே நோன்னு சொல்லிடுவாங்க. இத உங்க பிளானே சொல்லுங்க. இனியாவுக்காக சொல்லலாம். நான் சொல்றேன், அம்மாட்ட பேசுறேன். நான் செஞ்ச தப்புக்கு எவ்வளவு தடவை வேணும்னாலும் சாரி கேட்டுக்கிறேன்டா. டாடி இனிமே எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்டா. டாடி மேல இருக்கிற கோவம் போகிறதுக்கு, சரி பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே வெளில போறோம். ஆமாண்ணா, நானும் நீங்களுமா? ஐ மீன் இந்த ஹோல் ஃபேமிலி நம்ம எல்லாம் ஃபுல்லா மொத்தமா வெளியில போறோம். இனியம்மா சொல்றா, போலாமா? இல்ல டாடி, நான் வரல. பிடிக்கும் தான், ஆனா இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல. வரலாம்டா ப்ளீஸ் டா. ஹேண்ட் சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சரி எல்லாரும் வராங்கன்னா நானும் வரேன். ஓகே, தேங்க்யூ டா செல்லம். எல்லாம் ஒண்ணா ரெசார்ட்டுக்கு போறோம். தேங்க்யூ.